உடல் அமைதி, complete relaxation of your body. எந்த ஒரு இடத்திலும் அழுத்தம் கொடுக்காமல் உடம்பை தளர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும். கம்ஃபர்டபுள் சுகாசனா. பிறகு மூச்சுக்காற்றை கவனிக்கவும். Just watch your breath. எவ்வளவு தாறுமாறாக மூச்சுக்காற்று சென்று கொண்டிருந்தாலும் நாம் அதை கவனிக்கிறோம் என்றவுடன் அது சீராக ஓட்டத்திற்கு வரும். இவ்வாறு சீரான ஓட்டத்திற்கு வந்த பிறகு ஜஸ்ட் வாட்ச் யுவர் மைண்ட். மனதில் எந்த எண்ணங்கள் தோன்றினாலும் சரி, அது பிடித்ததாக பிடிக்காததாக, சரியானதாக தவறானதாக எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாமல் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை கவனித்தல். அப்படி கவனிக்கும் போது விக்ஷேபமான மனம் அமைதியடையும். ஒரு சீராக செயல்பாட்டுக்கு மனம் வந்துவிடும். என் மனதை நான் கவனிக்கிறேன் என்றவுடன் மனம் சீராக செயல்பட ஆரம்பிக்கும். ஜஸ்ட் வாட்ச் யுவர் மைண்ட். இவ்வாறு உடல், பிராணன், மனம் இவற்றை சீராக்கியதற்கு பிறகுதான் புத்தியை பொறுத்தவரை புத்தியே தியான காலம் முடியும் வரை எந்த ஒரு சிந்தனையோ திட்டங்களோ தீட்ட வேண்டாம் என்று ஆணையிடும் பொழுது புத்தி அமைதி பெறுகிறது. பிறகு giving attitude towards your mind. Acceptance. என் உடலில், மனதில், புத்தியில், இந்திரியங்களில் இருக்கிற குறைகளை, இயலாமைகளை எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ பழகி இருக்கிறேனோ அதேபோல் என் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு இயலாமையை, ஒரு குறையை, ஒரு அறியாமையை பார்க்கும் பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏற்றுக்கொள்ளுதல் என்பதற்கு பின்னால் ஒரு ஞானம் நமக்கு வேண்டும். அந்த ஞானத்தை சிந்திக்க சிந்திக்க நாம் எளிதாக மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். அது குடும்ப உறுப்பினர், உறவுகள், நண்பர்கள், யாராக இருந்தாலும் சரி. என்னுடைய செயல்பாட்டை முதலில் கவனித்து பார்த்தால், நான் காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை என்னுடைய மனம் 3 குணங்களிலும் மாறி மாறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிறிது நேரம் சத்தோகுணம், சிறிது நேரம் ரஜோகுணம், சிறிது நேரம் தமோகுணம். என்னுடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள் அனைத்தும் அந்த குணத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் மனம் சத்தோகுணத்தில் ஒன்றை சரி என்று சொல்கிறது. ரஜோகுணத்திற்கு வந்ததற்கு பிறகு அதே செயலை தவறென்று நினைக்கிறது. எனக்குள் ஒரு மன போராட்டம் வந்து கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் 3 குணங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவது இல்லை. அவர்கள் குணங்களின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் எந்த குணம் தலை தூக்குகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் தன்னிச்சையின்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அறிவு. இந்த அறிவு இல்லாத காரணத்தினால்தான் நம்மால் குடும்ப உறுப்பினர்களையோ உறவுகளையோ ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இந்த ஞானத்தை பெற்றால் மட்டும் போதாது, அதில் தியான காலத்தில் முறைப்படி அதை மீண்டும் மீண்டும் சிந்திக்க சிந்திக்க ஒரு நாள் மனது இந்த கருத்தை உறுதிப்படுத்திவிடும். அதற்கு பிறகுதான் நம்மால் அனைவரையும் ஒன்றுபோல் ஏற்றுக்கொள்கிற மனம் வந்து மெச்சூர்டு மைண்ட் அமையும். என்னால் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவரிடம் நான் குறை காண்கிறேன், குற்றம் சொல்கிறேன் என்றால் அவர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அர்த்தம். ஏற்றுக்கொள்ள முடியாத மனம் immature mind, lack of knowledge. எனவே அறிவை பெற்று அதை மீண்டும் மீண்டும் தியான காலத்தில் சிந்திக்கும் பொழுதுதான் நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள முடியும். தவறு நடைபெறும் போது சுட்டி காட்டலாம், ஆனால் மனது எந்தவித சஞ்சலமும் அடைந்துவிடக்கூடாது. இது தவறு என்று சொல்லாமல் இருப்பதல்ல. தோஷ தர்ஷனம் என்பது பண்டித லட்சணம். தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தோஷ தர்ஷனம் பண்டித லட்சணம். குறையை கண்டுபிடிக்கலாம், அதை எந்த அளவில் நாம் சொல்ல முடியுமோ அந்த அளவில் குறைகளை சொல்லிவிட்டு மனதில் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் இருப்பது என்பதுதான் ஏற்றுக்கொள்வதே தவிர அவர்கள் செய்வதை நியாயம் கற்பிப்பது அல்ல. அவர்கள் செய்ததை நியாயப்படுத்துதல் அல்ல. தவறை தவறாக ஏற்றுக்கொள்ளுதல், சரியை சரியாக ஏற்றுக்கொள்ளுதல். என் மனம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது என்று உறுதிபட கூறினால் நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டோம். அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அவர்கள் சொல்வதற்கெல்லாம் சரி என்று கூறுவது அல்ல. மற்றவர்கள் செய்யும் தவறை தவறு என்று சுட்டிக்காட்டும் தைரியம் மனதிற்கு வரும்.
தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒருத்தர் தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டும் பொழுது, அவர்களை திருத்த முயற்சி செய்யும் பொழுது, என் மனதை பார், என் மனம் எந்தவித டிஸ்டர்பும் இல்லாமல் அதை செய்கிறது என்றால் ஐ எம் நாட் டிஸ்டர்ப்டு. அதுதான் அக்செப்டன்ஸ். இது தியானம் செய்வதற்குண்டான மனதை கொடுக்கிறது. பிறகுதான் நாம் தியான வகுப்புக்குள் மானச ஜபம் தியானம் செய்வதற்கு மனம் நிலை பெறுகிறது. இதை ஆழமாக சிந்தித்து அமர்ந்திருக்கவும். யாரொருவரும் இந்த தவற்றை நான் செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்து செய்வது இல்லை. குணத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.